கடந்த நாட்களின் செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாளிலும் செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல எங்களுக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்கு நேராக சொல்லுவோம். வாசிப்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக என்றார். இந்த வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், காரியங்களில் தேவன் 2 காரியங்களை சொல்லுகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், இன்றும் இருக்கிறேன். இந்த 2 காரியங்களை மோசேயின் இடத்துல சொல்லி, நீ போய் ஜனங்களிடத்துல சொல், இன்று உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார். அதே போலதான் அன்று சொன்ன தேவன் இன்றும் ஜீவனோடு தான் காணப்படுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் காரியங்களை கைகூறி வர பண்ணுகிற தேவன் இன்றும் உயிரோடு தான் காணப்படுகிறார். அன்று சிந்தின ரத்தம் இன்றும் நமக்காக வழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி, இன்னும் நம்மளுடைய காரியங்களை சேவைப்படுத்தி, இன்றும் நம்மளை நீதிமான்கள் ஆக்க வேண்டும் என்று தேவன் இன்னும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தை நன்று திறந்து வைத்து ஜெபத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். மோசேயினிடத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ போய் ஜனங்களிடத்தில் சொல். 2 காரியத்தை நாம் அதில் பார்க்கலாம். இருக்கிறவராகவே இருக்கிறான் என்று சொன்னால் நெவர் சேஞ்சிங் காட் என்ற அர்த்தம். வசனம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று. நம் மத்தியில் இருக்கிற தேவன் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். 2வது காரியம் சொல்லுகிறார், இருக்கிறேன் என்று சொல். The God of today, இருக்கிறேன், உன் மத்தியில், உன் பக்கத்தில், உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் ஒன்று மறந்து போய்விடக் கூடாது. நம்முடைய இயேசு அன்று கப்பர்நாகும் நடந்தார். அங்கிருந்து சீரியா தேசம் பல பட்டணங்கள் வழியாய் நடந்து சென்ற தேவன். அவர் சென்ற இடமெல்லாம் அற்புதம் நடந்தது. அவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்றவர் அநேகர். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு கூட நடந்து வருகிற தேவன். நாம் மறந்துவிடக் கூடாது. அன்று செய்த அற்புதம் இன்றும் நம் வாழ்க்கையில செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, நம் வேதத்தில் பல பகுதியிலே பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், என்னோட வாழ்க்கையிலே முந்தின நாட்களில் எல்லாம் நான் சந்தித்தனே, என்னை போல யாருமே கஷ்டப்பட்டிருக்கிற மாட்டீர்கள் என்று பலர் சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், முந்தின நாட்களில் நடந்தவைகள் அல்ல, இந்த நாட்களில் இருந்து, இந்த நாளிலிருந்து நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் பல முறை ஜெபித்து இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, தேவன் அவருடைய தகுந்த நேரத்தில் தான் எனக்கு செய்வார் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆம், ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே 25 ஆண்டுகள் அவன் காத்திருக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் அப்படி காத்திருக்கும் பொழுது தேவன் இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பினார். ஒன்று உலகத்திற்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் கடல் மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் தேவன் அவனை ஆசீர்வதித்தான். இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் அவன் பெற்றுக்கொண்டான். நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இன்று என்னோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீங்க என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே செய்வார். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தான். ஆனால் எசேக்கியானோட வாழ்க்கையிலோ அவன் மரணம் தருவாயில் இருக்கும் பொழுது அவன் கேட்ட ஜெபத்தை தேவன் செவி கொடுத்து 15 ஆண்டுகள் அந்த நிமிடமே அவனுக்கு கூட்டி கொடுத்தார். எவ்வளவு ஒரு அற்புதம்! அதே போல எலியாவனோட வாழ்க்கையில அந்த கர்மேல் பகுதியின் மேலே பாகாலன் தீர்க்கதரிசி என்று சவால் விட்ட பொழுதோ, அந்த பொழுதிலே வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த பலிகளை பட்சித்து போட்டது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுக்கு ஒரு நிமிடம்க்கு குறைவாக, சொல்ல போனால் ஒரு நம் கைத்தட்டுற நேரம் கூட தேவனுக்கு எடுக்காது. தேவன் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் எவ்விதத்திலும் எந்த நேரத்திலும் தேவனால் செய்ய முடியும். தேவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பல மணி நேரம் தேவையில்லை, அல்லது பல நாட்கள் தேவையில்லை, பல வருடங்கள் தேவையில்லை. அவருக்கு ஒரு நொடிக்கு குறைவான நேரமே பொழுதும் நம்மளுக்கு அற்புதம் செய்வதற்கு. ஆனால் நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். மோசேயின் நாட்களில் அந்த ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள்.
இன்று உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறவராய் காணப்பட்டார். இன்று நாம் விசுவாசத்தோடு இந்த வசனங்களை நாம் கேட்போம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பலவிதமான ஆசீர்வாதங்களினால் தேவன் நிரப்பை இன்று சுத்தம் கொண்டிருக்கிறார். நம் வசனங்களை ஜெபத்துடன் கேட்போமா? முதல் காரியம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய போகிறது. இன்றைக்கு தேவன் ரட்சிப்பை தருகிறவராய் இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் தேவன் விரும்புகிறது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ரட்சிப்பில் நாம் புதுமை அடைய வேண்டும். இன்றைக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட விரும்புகிறார். நீங்கள் சகேயுனுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால் லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சகேயுவே நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்று தங்க வேண்டும். அப்படி சொன்ன உடனே அவன் கீழே வந்தான். வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம் ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான். ஆனால் நம் வீட்டில் ரட்சிப்பு வந்ததா? நம் குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா என்று கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சகேயு ஒரு நல்ல ஒரு பணக்காரன் தான். பல ஆஸ்திகளை சேகரித்து வைத்திருந்தான். பலரை ஏமாற்றி எல்லாத்தையும் அபகரித்து வைத்திருந்தவன் தான். அவனுக்கு கஷ்டம் ஒன்றும் இருந்திருக்காது. ஆனால் அவனுக்குள் ஒரு காரியம் காணப்பட்டது, ஒரு வாஞ்சை. நான் என் தேவன், எல்லோரும் இந்த இயேசுவை குறித்து சொல்லுகிறார்களே, இந்த வாஞ்சை அவனுக்குள் இருந்தது. நான் அந்த இயேசுவை இன்று நான் பார்க்க வேண்டும். ஒரு மரத்தின் மேல் ஏறி நின்று பார்க்கிறவனாய் இருக்கிறான். பாருங்க, அந்த வாஞ்சையை பார்த்த தேவன் அவனை கூப்பிட்டு, இன்று நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வீட்டுக்கு அன்று ரட்சிப்பு வந்தது. எதனால் வந்தது என்று சொன்னால் அந்த வாஞ்சை நிமித்தம். அந்த வாஞ்சை இன்னொரு காரியத்தையும் அவனை செய்ய வைத்தது. என்னென்று சொன்னால், யாரிடத்தெல்லாம் அவன் பல காரியங்களை அபகரித்து கொண்டானோ அதையெல்லாம் அவன் நாளத்தனையாய் நான் தந்து விடுவேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். என்னுடைய ஆஸ்திகளில் நான் 2 பகுதியை நான் கொடுத்து விடுவேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். பாருங்க, நாம் பல வேளையில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு மனம் வருவதில்லை. ஆனால் இந்த சகேயுனுடைய வாழ்க்கையிலே தேவன் கண்டது அவனிடத்தில் இந்த வாஞ்சை. அவனிடத்தில் இந்த வாஞ்சை நிமித்தம் அவன் வீட்டுக்கு அன்று ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, இந்த வாஞ்சையோடு நீங்கள் அமர்ந்திருந்து தேவனை நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால், வாஞ்சியோடு அமர்ந்திருந்து தேவன் கொடுக்கிற வசனங்களை தியானிப்பீர்கள் என்று சொன்னால், வாஞ்சியோடு இருந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வீட்டுக்கும் இன்றைக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். இன்றைய அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிறார், இன்று நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொன்ன உடனே அவனுக்குள் வந்தது பாவ உணர்வு. நாம் எத்தனை முறை நாம் பாவ உணர்வு அடைந்திருப்போம். ஒரு முறை நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறவர்களாயிருந்து நாம் சொல்லுகிறோம், நான் ரட்சிப்பு அடைந்து விட்டேன் என்று. ஆனால் பல முறை நாம் பாவம் செய்தவர்களாயிருக்கிறோம். ஆனால் அந்த சகேயு ஒரு முறை அந்த இயேசு வீட்டில் தங்கின உடனே அவன் பாவ உணர்வு அடைந்தவனாய் காணப்பட்டான். சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்ட இருதயத்தையும் அவர் புறக்கணிக்குவதில்லை என்று. பாருங்க, நாம் பாவ உணர்வு அடைந்தவர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய இருதயம் லகுவாய் மாறுகிறது. லகுவாய் மாறுகிற இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டார். நீங்கள் இத்தனை நாட்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபடாமல் காண பிரியம் என்று சொல்வதை காட்டிலும் அவருடைய டேஸ்டுக்கு ஏத்தாற் போல் நீங்கள் நடக்காவிட்டால் இன்று அவருக்கு எது ருசியான காரியம் என்று பார்த்து, பிரியம் காட்டிலும் ருசி மிகவும் நல்ல ஒரு வார்த்தை என்று நான் நம்புகிறேன். அந்த ருசிக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிப்பை இன்று கட்டளையிடும். எங்கள் முகவரி டாக்டர் விக்டோரியா டேனியல், 38 கீழ் 1, மெயின் ரோடு, பெருமாள்புரம், திருநெல்வேலி 627007. தொலைபேசி எண் 00919894263360.